நெய்மர் வந்துட்டு வேர்ல்ட் கப்பில் விளாட்ற சான்சஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு புது இன்ஜுரி ஆயிடுச்சு. இந்த வருஷம் ஃபுல்லா விளையாட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நெய்மர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே சேட் நியூஸ் தான். ரியல் மேட்ரிட்ல பார்த்தீங்கன்னா, வினிசியஸ் வந்துட்டு கான்ட்ராக்ட் ரெனியூவல் பண்ணாதீங்கன்னே சொல்லிட்டாரு. வினிசியஸ் வந்துட்டு வெளியே போயிடுவார், கன்ஃபார்ம் வெளியே போயிடுவார். லெஃப்ட் விங் வந்துட்டு ஃப்ரீ ஆயிரும். லெஃப்ட் விங்கில் வந்துட்டு எம்பாப்பே தான் ஆட போகிறாரு. அடுத்த சீசனில் பாருங்கள், ஜாபி அலோன்சோ வந்துட்டு கண்டிப்பாக ராட்ரிகோ வந்துட்டு லெஃப்ட் விங்கில் ஆட வைக்க போகிறதில்ல. எம்பாப்பேவை தான் ஆட வைக்க போகிறாரு. ராட்ரிகோவும் ரியல் மேட்ரிடை விட்டு போயிடுவார்னு நினைக்கிறேன். எங்களையாடா ஓட்டுனீங்க லிவர்பூல் கூட தோத்துட்டோன்னு, நாங்களாச்சும் 1-0 தோற்றோம். இப்போ வந்துட்டு செல்சி கூட வந்துட்டு 3-0 தோத்துக்கிருக்கீங்க அவங்க ஹோம் கிரவுண்டில். ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்குன்னு தான் செல்சிக்கு. இருந்தாலும் 3-0 ரெட் கார்டு வேறு வாங்கிட்டாங்க. நாங்களாச்சும் கொஞ்சம் டஃப் கொடுத்து விளாண்டோம். வருஷம் பார்சிலோனாவுக்கு வந்துட்டு இந்த வருஷம்லாம் சான்ஸ் கிடையாது. பார்சிலோனாவுக்கும் சான்ஸ் இல்லை, மேட்ரிடுக்கும் சான்ஸ் கம்மி தான். அர்சனலுக்கு வந்துட்டு காம்படிஷன் வந்துட்டு பிரைன் முனிச் தான். நாளைக்கு தரமான மேட்ச் இருக்குது. அர்சனல் பிரைன் முனிச்சு நாளைக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறேனே. எல்லாமே சொல்லுவீங்க அர்சனல் தான் பேரன் கூட வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஆனால் வந்துட்டு நான் சொல்கிறேன், பிரைன் முனிச் தான் நாளைக்கு வந்துட்டு வின் பண்ண போகிறாங்க. இதில் வந்துட்டு மாற்று கருத்தே இல்லை. தோத்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது.